வணக்கம். சற்று முன் 22/9/2025 இன்று முதல் விலை குறையக்கூடிய பொருட்கள் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இது சார்ந்த விவரத்தை பார்க்கலாம். கடந்த மாதம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த புதிய முறை ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை 2ஆக எளிமைப்படுத்தியுள்ளது. இப்போது 5% மற்றும் 18% என்ற 2 முக்கிய வரி விகிதங்கள் மட்டுமே அமலில் உள்ளன. இன்று செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் அமலுக்கு வந்துள்ளது. நடுத்தர வர்க்கத்தினருக்கு பெரும் நிம்மதி தரக்கூடிய வகையில் கார்கள், பைக்குகள், டிவிக்கள் போன்ற பல பொருட்களின் விலை இன்று முதல் குறைய உள்ளது. ரொட்டி, பரோட்டா, பன்னீர், காகரா போன்ற சில உணவுப் பொருட்களுக்கு 0 வரி வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கடந்த மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த இந்த புதிய முறை ஜிஎஸ்டி அடுக்கை 2ஆக எளிமைப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான பொருட்களின் வரி விகிதம் குறைக்கப்பட்டாலும் சில பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. குறிப்பாக ரூபாய் 2500க்கு மேல் விலை உள்ள ஆடைகளுக்கு முன்பு 12% இருந்த வரி இப்போது 18% உயர்த்தப்பட்டுள்ளது. விலை குறையக்கூடிய பொருட்கள்: சனா, பன்னீர், கெட்சப், ஜாம், பீட்சா, பிரெட், காகரா, சப்பாத்தி, ரொட்டி மற்றும் அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் யூஹெச்டி பால் போன்ற அன்றாட நுகர்வுப் பொருட்களுக்கு இனி வரி இல்லை. மேலும் 12% வரி விதிக்கப்பட்ட மருந்துகள் இப்போது 5% வரி வரம்புக்குள் வந்துள்ளது. புற்றுநோய், மரபணு கோளாறுகள் மற்றும் அரிய நோய்களுக்கான 36 அத்தியாவசிய உயிர்காக்கக்கூடிய மருந்துகளுக்கு முழுமையாக வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பென்சில், ஷார்ப்பனர்கள், ரப்பர்கள், கிராஃப், புத்தகம், குறிப்பேடு போன்ற பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பொருட்களும் வரைபடங்கள் மற்றும் உலக உருண்டைகளுக்கு இனி வரி இல்லாமல் கிடைக்கும். 5% ஜிஎஸ்டி வரம்புக்குள் வரக்கூடிய பொருட்களின் பட்டியல்: நெய், வெண்ணெய், சீஸ் மற்றும் பால் பொருட்கள், பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற உலர் பழங்கள், பதப்படுத்தப்பட்ட மீன், இறால், நண்டு வகைகள், பாக்கெட் உணவுகள், கார்ன்ஃபிளேக்ஸ், பாஸ்தா, பிஸ்கட்டுகள், கேக்குகள், நூடுல்ஸ், ஜாம், ஐஸ்கிரீம், சாக்லேட்டுகள், சுகாதார பொருட்கள், டெல்கம் பவுடர், ஷாம்பு, சோப்பு, பற்பசை, சேவிங் கிரீம், மருத்துவ பொருட்கள், மெடிக்கல் ஆக்சிஜன், அயோடின், மயக்க மருந்துகள், நோயறிதல் கருவிகள், கட்டிகள் இல்லாத அன்கோட்டட் காகிதங்கள், அட்டைகள், நோட்புக் மற்றும் வரைபட புத்தகங்கள், மரச்சாமான்கள், சிலைகள், கைவினைப் பொருட்கள், மூங்கில் தரையமைப்பு, தோல் பொருட்கள், கைப்பைகள், பர்சுகள், கையுறைகள். 18% ஜிஎஸ்டி வரம்புக்குள் வரக்கூடிய பொருட்கள் பட்டியல்: நிலக்கரி, லிக்னைட் மற்றும் இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட திட எரிபொருட்கள், சிமெண்ட் வகைகள், போர்ட்லாண்ட் சிமெண்ட், அலுமினியம் சிமெண்ட், மென்தோல் மற்றும் மென்தோல் சார்ந்த பொருட்கள், உயிரியல் டீசல், பயோடீசல், டயர்கள், நியோமெட்டிக் ரப்பர் டயர்கள், சைக்கிள், ஆட்டோ மற்றும் டிராக்டர் டயர்களை தவிர ரூபாய் 2500க்கு மேல் மதிப்புள்ள ஆடைகள் மற்றும் துணி வகைகள், சில உள்ளெரிப்பு இயந்திரங்கள், அதன் பாகங்கள் மற்றும் ஏர் கண்டிஷனர்கள். குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பான அமுல் நிறுவனம் இந்த வரிச்சலுகையின் பலனை வாடிக்கையாளர்களுக்கு முழுமையாக கொடுக்கும் வகையில் அதனுடைய 700க்கும் மேற்பட்ட பொருட்களின் விலையினை குறைத்துள்ளது. இது உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இது போன்ற சலுகைகள் மற்ற நிறுவனங்களும் வழங்கினால் நுகர்வோருக்கு பெரிய அளவில் பயன் கொடுக்கும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.